பாகிஸ்தானை பார்ப்போம். மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் லிஸ்ட்ல 3வது இடத்துல, அதாவது 2 முறை ஏசியா கப் ஜெயிச்ச இந்த பாகிஸ்தான் தான் 3வது கன்சிஸ்டன்ட் டீம். இந்த பாகிஸ்தான் ரீசன்ட் டைம்ஸ்ல எப்படி விளையாடிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, T20 வேர்ல்டு கப் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் மொத்தம் 8 சீரீஸ் விளையாடிருக்கு. இந்த 8 சீரீஸ் ஸ்லாஷ் டோர்னமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதுல முதல்ல 4 முறை இவங்க ஜெயிச்சிருக்காங்க, 4 முறை தோத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கடைசியா 2 நாளுக்கு முன்னாடி முடிஞ்ச UAE-ல நடந்த இந்த T20 இன்டர்நேஷனல் ட்ரை சீரீஸ், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அப்புறம் UAE கலந்துகிட்ட இந்த T20 இன்டர்நேஷனல் சீரீஸ்ல பாகிஸ்தான் ஜெயிச்சது. அதற்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா T20 இன்டர்நேஷனல் சீரீஸை ஜெயிச்சது. பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா 1 ஜெயிச்சது. ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா 1 ஜெயிச்சது. சோ பங்களாதேஷ், ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் UAE டோர்னமெண்ட் இந்த 4 ஜெயிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க தோத்ததெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா தோத்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா தோத்து போயிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா தோத்து போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா தோத்து போயிருக்காங்க. டாப் டீம்ஸ் கிட்டலாம் தோல்வி, மின்னோஸ் டீம்லாம் ஓரளவுக்கு அடிச்சு 4/8 அப்படின்னு கடந்த 8 சீரீஸோட முடிவுல இப்போ பாகிஸ்தான் இருக்குது. அது மிக முக்கியமான விஷயம். அவங்களுடைய ஓபனர்ஸ் 2 பேர் பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் இந்த தடவை கிடையாது. ஏசியா கப் 2024க்கு ஒரு புது பேர் அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி இவங்க ஒரு ரிசல்ட் கொடுக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் பாகிஸ்தானுடைய நிலைமை.